ஹாய். ஹாய். உங்க பேரு? விஷ்ணு. ஓகே. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நம்ம லைஃப்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இருப்பாங்கல்ல. இருக்கான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படினா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னா ஜனவரி 1ல இருந்து 2 பேரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம். அவன் பேர் வந்துட்டு இன்ஸ்டா ஐடி வந்துட்டு அன்ரோமான்டிக் காய். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு விஜய். 7 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. ஸோ 2 பேரும் என்ன பண்ணோம்னா சரக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்தோம். 1ஆம் தேதி என்ன பண்ணோம்னா இதுதான் கடைசி 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சரக்கு போட்டோம். 2ஆம் தேதி வந்தது. ஹேங் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 3ஆம் தேதி வந்தது. 3ஆம் தேதி பகலே ஹேங் ஓவர் கிளியர் பண்ணுறோன்னு போட்டோம். இது வரைக்குமே போட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அவனும் இதே மாதிரி தான் ஷோல்டர் சர்ஜரி பண்ணிட்டு போய் சேலத்தில் இருக்கான். நான் நேற்று தான் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் ஆனால் 2 பேருக்குமே ஒரே பாண்டிங். அதாவது சரக்கு அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க. பண்ணோம், அட்வைஸும் பண்ணோம். 2 பேரும் மாற்றி பண்ணோம். ஆனால் 2 பேருமே கடைப்பிடிக்கல. அவனும் ஒரு சைடு ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கான், நானும் இந்த குடிச்சு சுற்றிட்டு இருக்கான். ஓகே. உங்க ஃப்ரெண்டு இப்போ பாராட்டணும்னா எந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க? கழுவி ஊற்றணும்னா எதனால கழுவி ஊற்றுவீங்க? எங்க சேனல் மூலியமா நீங்க கழுவி ஊற்றலாம். அவனை வந்துட்டு நான் கழுவி ஊத்துறேன்னு சொல்றேன்னா 100%க்கு 0% தான் சொல்லுவேன். அவனை பாராட்டணும்னா 100க்கு 1000% சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பர்சனல் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. பட் ஆனால் அவன் அதை டேக் கேராக பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா அக்கா இவங்க எல்லாரும் முன்னாடியே வந்துட்டு எனக்கு இவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்தான். பட் நான் தான் துரோகம் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன். ஓகே ஒத்துக்கிறேன். இப்போ கூட சரி அவங்ககிட்ட நான் டெய்லி சாரி கேட்பேன். இல்லை மச்சான் அவனை நான் ஒரு துரோகம் பண்ணேன். பட் ஆனால் அவன் இது வரைக்குமே சரி எனக்கு என் விஷ்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சண்டை போட்டு தான் இருக்கான். எனக்கு என் விஷ்ணு தான் முக்கியம், அவன் தான் என் மச்சான் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் வந்து 100க்கு 1000% நான் பாராட்டுவேன். ஓகே. உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க எவ்வளோ முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம்? எப்படி சொல்கிறது, ரைட்டு கண்ணு லெஃப்ட் கண்ணுன்னு வாங்கல, ஒரு கண்ணு நானா இன்னொரு கண்ணு அவன். ஸோ சீரியஸாக இதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணசாமின்னு அவர் சூப்பரிங் இன்ஜினியராக இருந்து இப்போ பெங்களூரில் இருக்கார். அவருக்கு சொல்லுவேன் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணு காலுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு. பட் அவர் ரொம்ப அதை கேட்கல. அதனால் ரொம்ப சஃபர் பண்ணுறாரு இப்போ கொஞ்சம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே புஷ்பராஜின்னு அவர் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ரொம்ப அவர் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார். நான் வேண்டவே வேண்டான்னு ரொம்ப சஜஸ்ட் பண்ணேன். பட் 6 crores வரைக்கும் மேலே போனதுனால ஆக்சுவலாக அது ரொம்ப கடன்லையும் இல்லாட்டி அவங்க பையன் யூஎஸில் இருக்கிறவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகி ரொம்ப சஃபரிங்காக இருக்குது. அது அதனால் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கேட்பாங்கன்னு இல்லை. பட் வி மஸ்ட் கோ ஆன் ட்ரைங், தட்ஸ் ஆல். ஓகே. நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்டுங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவங்க, நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யாருமே ஃப்ரெண்டும் இல்லை, பேசுகிறதுக்குமே ஆள் இல்லை. 24 hours வி கேன் எக்ஸ்பெக்ட் அவர் ஒய்ஃப் நம்ம கூடவே இருந்துட்டு பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிச்சன்லேயும் மற்ற. அதனால் அவர் தனிமைப்பட்டதுனாலேயே அப்படியே ஒரு ஞாபக மறதி எல்லாம் வந்து கடைசியாக ரொம்ப சஃபர்டு. அதனால் ஒரு இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலே அதனுடைய நம்மளுடைய எனர்ஜியே தனியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் பட் அதுலேயும் வி மஸ்ட் பி செலக்டிவ். குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க ரீசனபிள். குட்னா பர்ஃபெக்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து நல்ல குட் குவாலிட்டிஸ் உள்ளவங்கள செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரிலேட்டிவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வி ஹேவ் டு மேக். அது வந்து வி மஸ்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்றும் இதே இல்லை. அது ஒரு லைஃப் ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். ஓகே. ஆனால் ஸ்கூலில் இருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு காமனாக என்ன பிரச்சனையாக இருக்கும், இல்லை எல்லா இதையும் வீட்டில் பர்சனலாக யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவோம். அதனால் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸு ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட். ஓகே. இப்போ நம்ம லைஃப்பில் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த அட்வைஸை நம்மளே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இருக்கு. என்ன? என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, 100 சலாமு வஹா அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் பேச்சு கேட்காதேன்னு நான் சொல்லுவேன். உனக்கு என்ன பண்ணுன்னு தோணா உனக்கு அமௌண்ட் மூட்டை பண்ணுறா, யார் பேசி எது சொன்னால் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு அடிக்கடி சிக்காகும். ஓகே. அதாவது யார் பேச்சு கேட்காதேன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்களே மற்றவங்க பேச்ச கேட்டுப்பீங்க. கேட்க மாட்டேன். நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களையும் கேட்க விட மாட்டீங்க. ஓகே சரி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் பாராட்டணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க? அவங்களை கழுவி ஊற்றணும்னா எந்த விஷயத்துக்கு கழுவி ஊற்றுவீங்க?
பாராட்டுற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணல. பண்ணல அப்ப ஆப்ஷனே இல்லை, கழுவி வேணா ஊற்றுவேன். எங்க சேனல் மூலியமா எப்பெல்லாம் கழுவி ஊத்தணுமோ அப்பெல்லாம் கழுவி ஊத்துங்க. கழுவி ஊற்றணும்னா இப்போ டக்குன்னு கேட்டேன்னு சொல்றது. சரி, 2 பேத்துக்குமே முதல்ல 2 பேத்துக்குமே அறிவு இல்லை. அது இருந்தால் கண்டிப்பாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய விஷயம். அதில் அவங்கள சொல்லலாம். எப்போ ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அசிங்கமாக திட்டி எத்தனையோ வாட்டி திட்டிருக்கேன். வழக்கமாக வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதே தான் திருப்பி போனாங்க. இதை இப்போ கூட ஃபோன் அடிச்சா எடுக்கல. அது ஒரு விஷயம் இருக்கு. யூடியூப் டெலிட் பண்ணணும்னு கேட்ட அறிவாளியே அவன் தான். வஹாப்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் அவன் ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலன்னு சொல்லிட்டு யூடியூப் டெலிட் பண்ண முடியுமான்னு என்கிட்ட வந்து கேட்டான். அதுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறேனே தெரியாம அவனுக்குனே புதுசா வார்த்தைலாம் தேடிட்டு இருந்தேன் திட்டுறதுக்கு. நிறைய இப்போ வரைக்கும் திட்டிட்டு தான் இருக்கேன். கமிட்டடா சிங்கிளா? இல்ல சிங்கிள் தான். சிங்கிள் தான். ஆமா. இப்போ நீங்க லவ் பண்றீங்க. போரம் மால்ல 13000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு ஒரு பொண்ணு ப்ரொஃபைலே பண்ணுச்சு. ஆனா அந்த பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு. ப்ரப்போஸ் பண்ணிச்சா? டேய் 13000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு. ஓகே. அந்த பொண்ணுக்கு ஆனா நோத்தங்கட மேரேஜ் ஆயிடுச்சு. அது மிஸ்டேக். நீங்க அக்செப்ட் பண்ணலையா? அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணிருக்கலாம்ல. அது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குதுன்னா கஷ்டம். சின்சியரா பண்ணல. இல்ல ப்ரோ, அக்செப்ட்லாம் பண்ணல ப்ரோ. அது ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ. ஃப்ரெண்டா இல்ல, ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ஃபேமிலி சிச்சுவேஷன், கமிட்மெண்ட், சிஸ்டர் என்ன பார்த்தா வளர்றாங்க. கேளுங்க அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் கமிட்மெண்ட். அப்போ அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்றப்ப 20 வயசு. 20 ஆமா, ப்ரொபோஸ் பண்றப்ப எனக்கு 20 ஷார்ப்பா. ஓகே. 22 வயசு ஆகுது. இப்போ எந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் கிடையாது, கமிட்மெண்ட் கிடையாது. ஜாலியா சுத்தின்னு இருக்காரு. அண்ணா இருக்காரு, பாத்துக்கறாரு. ஹாய் ப்ரோ. உங்க பேரு? வசந்த். ஓகே. நம்ம லைஃப்ல நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்கல்ல. ஆனா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணிருப்போம். ஆனா அந்த அட்வைஸை நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டோம். அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? டைம் ஃபாலோ பண்ணுறது தான், எவனும் பண்ண மாட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் டெய்லி இப்போ கூட ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க டைம் ஃபாலோ பண்ண அட்வைஸ் பண்ணுவீங்க. அவனுக்கு கால் பண்ண நான் எடுக்க மாட்டேன். அவனுக்கு வருஷம் வர மாட்டான். அவனுங்களும் அதே தான் பண்ணுவானுங்க. ஓகே. 2 பேருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம்? வெளியில இருந்தோம்னா அது தெரிஞ்சிருக்காது. எல்லாருமே வேற ஒரு ஒர்க் செக்டார்ல இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருமே ஒன்றா பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறோம். அதனால இந்த பிஸ்னஸை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மெயின் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு பிஸ்னஸ்னாவே பார்ட்னர்ஸ் தான் அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். எங்களுக்கு அவனுக்கு தான் மெயின் சப்போர்ட்டு. ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாராட்டணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க? அவங்கள கழுவி ஊற்றணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு கழுவி ஊற்றுவீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அது அந்த கொஸ்டினே வேணாம். செகண்டு சொன்னது வேணா எல்லாமே எல்லாத்துக்கும் கழுவி ஊற்றலாம். காலைல ஏந்துக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, கூப்பத்துலேருந்து, ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுலேருந்து 100 வாட்டி நான் சொல்லணும். என்ன ஒருத்தர் 100 வாட்டி சொல்லுவார், இவனுக்கு நான் 100 வாட்டி சொல்லணும். இப்போ இவங்களெல்லாம் திட்டணும்ப்பா, ஆனால் என்னால் திட்ட முடியல அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். திட்டிருக்கீங்க? திட்டிடுவேன், எப்பயுமே திட்டின்னு தான் இருப்பேன். எப்பெல்லாம் திட்டுவீங்கன்னு கொஞ்சம் எங்கள் சேனல் மூலியமாக திட்டிக்காமீங்க. அது வந்து ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து மீம் போடுற மாதிரி இருக்கும். நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அவனுங்கள. ஆமாம், எடிட்டிங் ப்ராசஸ் நிறைய வரும். ஸோ அதனால் கண்டென்ட் அது வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது எடிட்டர் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஆமாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஓகே. எனக்குன்னு ஒரு 2-3 பேர் தான் லைக் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க. அவங்க கிட்ட எப்படின்னா லைக் இவங்க கிட்டலாம் பேசக்கூடாது, நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். லைக் மற்றவங்க கிட்ட நீ அவ்வளோவா பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், அப்படி என் கான்டாக்ட் மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் மற்ற எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி தருவேன், அந்த பர்சனுக்கு தரவே மாட்டேன். அந்த பர்சன் அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமாக ப்ரையாரிட்டி தர மாட்டேன். இப்போ இவங்க கால் பண்ணும்போது இன்னொருத்தவங்க கால் பண்ணால் அவங்க கால் தான் எடுப்பேன், இவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி கிடையாது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, லைக் நாங்கள் ஒரு 5 years மேலே ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நாங்கள் மீட் அவங்களும் சென்னை தான், நானும் சென்னை தான். ஆனால் மீட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா லைக் 5 years 4 yearsல ஒன்ஸ் தான் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் டைம் இன்னைக்கு மீட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் டெய்லி பேசுவோம், ஹாப்பியாக இருப்போம், ஜஸ்ட் ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டே இருப்போம். ஓகே. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாராட்டணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க? கழுவி ஊற்றணும்னா எந்த விஷயத்துக்கு கழுவி ஊற்றுவீங்க? லைக் நான் பேசினாலும் பேசலனாலும் அவங்க கான்ஸ்டண்ட்டாக என் பேக் போன் மாதிரி இருக்காங்க. ஓகே. நான் எங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தாலுமே பரவாயில்ல, நீ எங்கன்னா போயிட்டு வா, கடைசியில் என்கிட்ட வந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. கழுவி ஊற்றணும்னா எதுவுமே இல்லைக்கா. எதுவுமே இல்லையா? ஆமாம், கழுவி ஊற்றணும்னா எப்படி இல்லை. பாராட்டணும்னா இந்த விஷயத்துக்கு பாராட்டுவீங்க. அந்த ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நான் தான்.
இவங்க கழுவி ஊத்தணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டா? கழுவி ஊத்தாத நினைக்க இவ்வளவு நேரம் சொல்லுங்கறா, அது நான் தான். ஆமா கழுவி நான் யாரையும் கழுவி ஊத்தல. லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பின்னாடி எல்லாம் குத்திட்டுலாம் போயிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில ஜெர்ம்லாம் கிடைக்கும்ல, அதுதான் இது ரெண்டும். ஓகே. அப்புறம் என் சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களும் எப்படின்னா லைக் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான். லைக் சிஸ்டர் மாதிரி இருக்க மாட்டோம், என் கூட பிறந்தவங்க. அவங்களும் என் கூடவே ஃப்ரெண்ட் மாதிரியே என் கூடவே இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம். அதனால இவங்க 3 பேர் தான். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.